சமத்துவத்திற்கான குரல் கலையருவி சமூக ஊடக தொலைக்காட்சி. புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவர் தொடர்பான சிறப்பு தொகுப்பினை உங்கள் கலையருவி தொலைக்காட்சி கொண்டு வருகிறது. இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நேற்று முன்தினம் 21ஆம் தேதி இடம்பெற்றது. இத்தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் அதிகப்படியான 56,34,915 வாக்குகளை பெற்று மக்கள் ஆணையை வென்ற அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய முன்னிலையில் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். விருப்பு வாக்குகள் உள்ளடங்கலாக 57,40,179 வாக்குகளை பெற்ற அனுரகுமார திசாநாயக்க இலங்கை திருநாட்டின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 9வது ஜனாதிபதி சத்திய பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு தம்மை முழுமையாக அர்ப்பணிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கை பாதுகாப்பு படை தளபதிகள், சட்ட நிர்வாக நீதித்துறையின் முக்கிய அதிகாரிகள், தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள், கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள், மகா சங்கத்தினர், மதகுருமார்கள், பல நாடுகளைச் சேர்ந்த தூதரக அதிகாரிகளும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 1968ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி மாத்தளை தேவகுவ பிரதேசத்தில் பிறந்தார். ரன்பண்டா சேனபதி தம்பதிகளின் 2வது புதல்வராக பிறந்த அவர் தம்புதேகம ஆரம்ப பாடசாலையில் தமது ஆரம்ப கல்வியை பயின்றார். பின்னர் தம்புதேகம மகாவித்தியாலயத்தில் உயர்தரம் கற்று பாடசாலை பருவத்திலிருந்தே அரசியலில் ஈடுபாடு கொண்டிருந்தார். சோசலிச மாணவர் சங்கத்தின் செயற்பாடுகளில் தனது பாடசாலை காலத்திலிருந்தே இணைந்து கொண்ட அவர் 1987ஆம் ஆண்டு இந்திய இலங்கை உடன்படிக்கைக்கு எதிரான மாணவர்களின் போராட்டங்களில் முக்கிய இடத்தை பிடித்தார். 1992ஆம் ஆண்டில் அவர் கணித பிரிவில் உயர்தரம் கற்று பௌதீக பிரிவில் கலனி பல்கலைக்கழகத்திற்கு தெரிவானார். கலனி பல்கலைக்கழகத்தை தமது தேசிய அரசியலின் தாயகமாக மாற்றிய அவர் 1995ஆம் ஆண்டு விஞ்ஞான முதுகலை பட்டம் பெற்றார். 1997ஆம் ஆண்டு ஏவிபியுடன் அரசியல் நடவடிக்கைகளை தொடர்ந்த அனுரகுமார திசாநாயக்க சோசலிச மாணவர் ஒன்றியத்தின் தேசிய அமைப்பாளராகவும் ஏவிபியின் மத்திய குழு உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1998ஆம் ஆண்டில் ஏவிபியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார். 2000ஆம் ஆண்டு முதல் முறையாக தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட அவர் ஆரம்பம் முதலே முக்கிய அரசியல் பிரமுகராக திகழ்ந்து வந்தார். 2004ஆம் ஆண்டு பொதுஜன ஐக்கிய முன்னணியுடன் இணைந்து ஸ்தாபிக்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கீழ் மீண்டும் பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க குருநாகல் மாவட்டத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். அந்த அரசாங்கத்தில் விவசாயம், காணி, நீர்ப்பாசனம் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சராகவும் அவர் நியமிக்கப்பட்டு சேவைகளை ஆற்றி வந்தார். ஜேவிபியின் முன்னேற்றத்திற்காக பாரிய பணியை ஆற்றிய அனுரகுமார திசாநாயக்க 2014ஆம் ஆண்டு அதன் தலைவராகவும் பதவியேற்றார். 24 வருடங்களாக நாடாளுமன்றத்தில் செயற்பட்ட அரசியல்வாதிகளில் ஒருவராக இருந்த அனுரகுமார திசாநாயக்க 2018ஆம் ஆண்டு எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவாகவும் தெரிவு செய்யப்பட்டார். 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள், புத்திஜீவிகள் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்களை ஒருங்கிணைத்து தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டதுடன் அதன் தலைவராக அனுரகுமார திசாநாயக்க செயற்பட்டு வருகின்றார். அதே வருடத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க 4,18,553 வாக்குகளை பெற்றிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் மக்கள் பிரதிநிதியாக செயற்பட்டு வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது. 2021ஆம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலும் வெற்றியீட்டி மீண்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது தேசிய மாநாடு 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்றது. இதன்போது மீண்டும் ஒருமுறை கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு செயற்பட்டு வருகின்ற அனுரகுமார திசாநாயக்க ஜனநாயக மற்றும் மனித உரிமைகளுக்காக துணிச்சலாகவும் குரல் கொடுத்து வருகின்றார். ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக பல நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கின்றார். வளமான
நாடு அழகான வாழ்க்கை எனும் தொனிப்பொருளில் கொள்கை பிரகடனத்தை மக்களிடம் சமர்ப்பித்த அனுரகுமார திசாநாயக்க இம்முறை இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் மக்கள் ஆணையை கோரி வெற்றியும் பெற்றுள்ளார்.